இது வந்து மைதா மாவு கொஞ்சம், இது வந்து கோதுமை மாவு, ஒரு பிஸ்கட்டு மேரிகோல்டு வாங்கிக்கோங்க, இதான் பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒரு எக்கு. ஸோ தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்துக்கோங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் நைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வந்து ரெடி பண்ணி வந்து போடுவோம். பட் வந்து இது உங்களுக்கு லைவாக காட்டணுன்றதால இன்றைக்கி வந்து மீனுக்கான ஃபுட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபுட்டுக்கு மீன் கிடைக்கிறதான்றது இந்த வீடியோவை எண்டில் பார்க்கலாம். வாங்க மீனுக்கு எப்படி ஃபுட்டு ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். என்னென்ன தேவைன்றதும் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் மீனுக்கான ஃபுட்டுக்கு. இது வந்து மைதா மாவு கொஞ்சம், இது வந்து கோதுமை மாவு, ஒரு பிஸ்கட்டு மேரிகோல்டு வாங்கிக்கோங்க, இதான் பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒரு எக்கு. ஸோ இந்த 4 தான் பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு, மீனை வர வைக்கிறதுக்கான ஃபுட்டு தயாரிக்கிற பொருள். இது 4 தான் தேவை. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி கண்டிஷனில் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சாக்கு தான் எடுத்து வந்தேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கோதுமை மாவு கொட்டி நல்லா பரவலாக ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு. நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் பேசிக்கு. மைதா மாவை கட்டலாம். நீங்கள் இதே ஃபார்மேட் வந்து நீங்கள் பால் செட்டு, ஸ்பைடர் செட்டு இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் மெத்தடு, ஃபீடிங் மெத்தடு சேம் இதே தான். என்ன நம்ம அதில் மைதா கொஞ்சம் ஜாஸ்தி தேய்க்கணும். பால் செட்டு இல்லை ஸ்பைடர் செட்டுக்கெலாம் போடுறீங்கன்னா மைதா மாவு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா கரையாமல் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரு சின்ன ஏரி இல்லை குட்டை இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபுட்டுலாம். பெரிய ஏரி, இந்த கடல் மாதிரி இருக்கிற ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்ட்ரைக்கு. மீனோட இது வந்து மீன் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃபுட்டு. அதாவது ஒரு இடத்துல மீன் கூட்டமாக இருந்ததுன்னா கூட்டமாக வர வச்சு இந்த ஃபுட்டு சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக மீன் வந்து நிறையா நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு வரும். ஸோ மேரிகோல்டு நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நசுக்கி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நசுக்கி போட்டுருங்க. லைட்டாக பசிக்குது, நான் ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை. முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹோல்டரில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியாதனால முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். நமக்குன்னு தனியாக டீம்லாம் கிடையாது, நான் ஒரு ஆள் தான், 1 மேன் ஆர்மி தான். தண்ணி அங்கே கொஞ்சம் ஓடுது, அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து ஊற்றலாம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்துக்கோங்க. இதுவே போதுமான தண்ணி இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ஃபுட்டையும் நல்லா தண்ணியில் குழப்பி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 100% கண்டிப்பாக மீன் இருக்கும். ஓகே, இதுதான் மீனுக்கான ஃபுட்டாக நம்ம போட போகிறோம். வாங்க இந்த ஃபுட்டை போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் மீன் பிடிச்சி பார்க்கலாம். மீன் கிடைக்குதான்றது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மீன் கிடைக்கும். இதுதான் மைதா மாவு, கோதுமை மாவு, பிஸ்கெட்டு, முட்டை. இதை நீங்கள் 4த்தையும் சேர்த்து நல்லா தண்ணியில் லைட்டாக போட்டு குழப்பி எடுத்துட்டிங்கனாலே ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபிஷ்ஷுக்கான ஃபுட். ஓகே மக்களே, நம்ம
தயாரிச்சுட்டு வந்த ஃபுட்டை வந்து போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க, எடுத்து அழகாக போடுங்க. நீங்கள் இது ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் பரவலாக போடணும். ஒரே இடத்துல மட்டும் போட்டேன்னா அந்த ஒரே இடத்துல மீன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முதல்ல மீன் வர்றதுக்கு எல்லா ஆங்கிள்லையும் எந்தெந்த இடத்துலலாம் வர்ற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போடுங்க. மக்களை நான் ஏன் இந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் நமக்கு நல்லாவே கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் மாவு போட்டதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் நாள் கழிச்சு மீன் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி நம்ம போட்டோம்னா அப்போ நமக்கு மீன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் எப்பவுமே ஃபுல்லாக போட்டுறாமல் கொஞ்சம் எப்பவுமே உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஓகே மக்களே, நம்ம எப்பயும் போல் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க போய் முதல்ல போட்டு பார்த்துடலாம். போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து முள் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் பிஞ்சிடுச்சுன்னு சொன்னால இந்த டைம் புது முள் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் முள் ஷார்ப்பாக. ஓகே, போட்டாச்சு. அப்படி மீன் கிடைக்கணும். இழுப்பியா மாட்டியா? நீ இழுக்கிறியா இல்லை நான் இழுக்கவா? ஓகே, எடுக்குது, கிடச்சியும் வச்சு. அப்பா, ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறது ஒரு சந்தோஷம்தான். ஒரு மீனாவது நம்ம கண்ணில் பார்த்தா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் இது. ஃபஸ்ட்டு மீன். ஓகே, முதல் மீன் பிடிச்சாச்சு. நம்ம எப்போ கிளம்பலாம் நினைக்கிறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் அடுத்த மீனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போயும் கிடச்சிச்சு பாருங்கள், சின்ன மீன். ஓகே, எல்லாம் ஆழத்தில் இருக்கீங்களா? மெயினாக மக்களே, நம்ம என்ன தான் மீன் பிடிக்க தெரிஞ்சாலும் மீன் வந்து சில டைம் மேலேயே கிடைக்கும், சில டைம் நல்லா ஆழத்தில் தான் கிடைக்கும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சுக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஐயோ, கண்ணு வேறு வச்சுக்கிச்சு. மாட்டிக்கிச்சு இந்த டைம். போகலான்னு நினைக்கும் போது தான் நமக்கு மீன் கிடச்சி ஆசையை உண்டாக்குது. மறுபடியும் இங்கே கொஞ்சம் நேரம் பிடிக்கலான்ட்டு இதே வேலை இந்த ஜிலேபி மீனுக்கு. மாட்டிக்கிச்சு. ஏய், பெருசு, கொஞ்சம் பெருசு தான். பார்த்திங்களா, ஆழங்க கொஞ்சம் அதிகமாக வச்சோன்னே லைட்டாக கொஞ்சம் பெருசாக மாட்டுது. பிடிச்சதுலேயே கொஞ்சம் பெருசு மக்களே. மாவு நல்லா வேலை செய்யுது. பெருசு பெருசு மக்களே. இப்போ என்ன துள்ளுது மாட்டிக்கிட்ட பங்கு. நீ தொல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எல்லாம் ஆழத்தில் தான் இருக்கீங்களா இவ்வளோ நேரம்? இது தெரியாமல் நான் மேலேயே பார்த்து வந்துருக்கேன். ஃபார்வர்டில் போகுதா? இப்போ மாட்டிக்கிச்சின்னு அர்த்தம். எப்படி சொன்னது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு கரெக்டான டைமில் எடுத்தால் தான் அந்த மீன்லாம் வெளியே இழுக்க முடியும், இல்லைன்னா மிஸ் ஆகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆனாலும் இழுத்துக்கலாம். ஓகே, இழுக்கலாம். போடுறோம், இழுக்கிறோம், தட்டி தூக்குறோம். என்ன பண்ணுறது, தக்க முன்னாடி போகுது. இப்போ எடுத்துடணும். இழுத்தா மீன் கிடச்சிரும். சிம்பிள் மெத்தடு. நீங்கள் என்ன தான் ராட் அண்ட் ரீலு அது இதுன்னு வாங்கி காசு போட்டு யூஸ் பண்ணாலும் மூங்கில் தூண்டி காசு இல்லாமல் நம்மளே ஒரு 2 ரூபா முள்ளை வாங்கி கட்டி
நரம்பை போட்டு பிடிச்சி போட்டோம்னா அது ஒரு சுகம். இந்த சில்லற தினமாக இழுத்து விட்டுட்டு இருந்தாலும் அது சின்ன மீனாக இருக்கும். ஒன்று இழுத்தா லாங்காக இழுக்கணும், இப்படி இழுத்தா மேலே வரணும். ஏன்னா இதுவே தான் டக்குன்னு போட்டவொடனே இழுக்குது. பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் வெள்ளத்தில் அந்த மீன்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? லைட்டாக எஜ்ஜில் லாக் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் இருந்தால் பிச்சுட்டு விழுந்திருக்கும். ரத்தங்கள் வருகிறது. மாட்டிக்கிட்டியா நினச்சேன், மாட்டிக்கிட்டேன். எப்படி லைட்டாக ஊக்காயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இடத்துலாம் கண்டிப்பாக மீன் விழுந்துடும். மக்களை வீடியோ எடுக்காதப்போ தான் பெரிய பெரிய ஜிலேபி கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா நான் பிடிச்ச 3வது பெரிய ஜிலேபி. நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணாதப்போ பெரிய பெருசாக கிடைக்குது. மறுபடியும் கண்டினியூ பண்ணுற ரெக்கார்டை. மக்களே, நான் ரெக்கார்ட் பண்ணாதப்போ நிஜமாக தான் சொல்கிறேன், பெருசு பெருசாக 3 ஜிலேபி பிடிச்சிட்டேன். நான் கடைசியாக எடுத்து காட்டுறேன் அந்த மீனை கூட. இப்போ உங்களுக்காக தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து சின்ன மீனாக பிடிச்சிட்டு இருந்தேன். அதனால் உங்களுக்கு போர் அடிக்குமேன்ட்டு பெரிய மீன் போடுறதுக்கு பிடிக்கலான்ட்டு போர் அடிக்குன்னு நினச்சி கட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா நல்ல சைஸான ஜிலேபி, 2 ஜிலேபி 3 ஜிலேபி இதோட பிடிச்சிட்டேன் நான். எல்லாமே இந்த முன்னாடியே இருக்குது. நான் எல்லாமே அந்த சைடில் போட்டுக்கிட்டு இருந்தேன். முன்னாடி பக்கமே இருக்குது. ஒரு தூண்டி போட்டுருக்கேன், 2 தூண்டியுமே போடுறேன். ஏன்னா பெரிய பெரிய மீன் கிடச்சினா ஒரு 4 மீன் பிடிச்சாலே கிட்டத்தட்ட டக்குன்னு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சீக்கிரம் வந்துடும். ஓகே 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 மாட்டிருக்கு. ஆனால் சின்ன மீன் தான். பெருசு எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஓகே, ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெரிய மீனாவது நான் வீடியோவில் காமிக்கணும். இதில் பாருங்கள், இதில் ஒரு மீன் புது தூண்டியில், இந்த புது தூண்டியில் ஒரு மீன் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? இந்த புது தூண்டில் நல்லா மீன் கிடைக்குது. அது மட்டும் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் சின்ன மீனாக தான் மக்களே கிடைக்கிது. வீடியோ இல்லாதப்போ அவ்வளோ மீன் பெரிய மீனாக கிடைக்கும். இது கொத்துது, நல்லா கொத்துது, இழுத்துட்டும் போகுது. உழுவ கிடைச்சது மக்களே. இந்த மீன் பார்க்க அழகாக இருக்குது, உழுவ மீன். தோண்டி பாருங்கள், சூப்பராக கொத்துது. போட்டவரை இழுத்தும் படுது. கரையிலேயே மீன் இருக்கு போல இருக்குது. இதில் அந்த பழைய தூண்டில் மீன் கிடைக்க மாட்டேது, வெறும் புது தூண்டில் தான் இப்போ மீனாக கிடைக்குது. மக்களே, இதில் மீன் கிடைக்க போகுது. ஐயோ, கெளுத்திலாம் நான் அவனு கேட்டேன்னா இது என் கையை தான் கொத்தும். இதை கைட்டு போகிறதுல பெரிய தொல்லை. இது கையை வேறு கிழிச்சு விட்ருவோம், ரத்தம் வந்துடும் வர. இந்த மீன் நமக்கு தேவையில்லை, தண்ணியிலே விட்டுடலாம். இது கேட்ச் அண்ட் ரிலீஸில் விட்டால் கூட நமக்கு கையை கிழிச்சிருவோன்னு பயமாக இருக்கும். மீசை உள்ள மீன் ஓடிச்சு. அப்பா, எப்பா கொஞ்சம் பெரிய சைஸ். எப்பா, இதுதான் எதிர்பார்த்தேன். அப்பா, ஒருத்தர் இந்த மாதிரி கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம மாவு போட்டதுக்கு மீன் கிடச்சிருக்கு. எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. ஒரு பெருசாக ஒரு 3 ஜிலேபி கிடச்சிது. அதான் துள்ளுது பாருங்க, அதான் பெருசு. இதில் காமிக்கிறது தான் பார்த்தீங்களா, அதுதான் பெருசு இருக்கிறது. எவ்வளோ வெயிட் இருக்குன்றதே காமிச்சிடுவாங்க பாருங்கள். 0 வந்துருச்சு. இப்போ வெயிட்டையும் காமிச்சிடலாம். மகளே பாருங்கள், 2 கிலோ சொன்னேன், 1.25 கிலோ இருக்குது.
ஸோ நம்ம மாவு போட்டதுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு 1.25 கிலோ மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் மக்களே. நம்ம மாவு போட்டதுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் மீனுக்கு ஃபுட்டு போட்டு ட்ரை பண்ணி இந்த மாதிரி மீன் பிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.